ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வருவாய்த்துறை வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பதவியின் பெயர், கல்வித் தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலியிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலைப்பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ், தமிழ் ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்க வேண்டும். மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் வட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும். தமிழில் பிழையின்றி வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பதாரர் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருபவராகவும் காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா மிதிவண்டி, இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் மீது பார்த்திங்கன்னா எவ்வித வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக வயது வரம்பு 1/9/2025 அன்று உள்ளபடி பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 21 வயது அனைத்து பிரிவினருக்கும். குறைந்தபட்ச வயது 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அனைத்து பிரிவினருக்கும். அதிகபட்ச வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதர வகுப்பினர், ஸோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 32 வயது. பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 37 வயது கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வரம்புடன் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் கூடுதலாக கணக்கில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 11,100 ரூபாயில் இருந்து 35,100 ரூபா தராங்க. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1க்கு 2 முறை படித்து பார்த்த பிறகு அப்ளை பண்ணுங்கள். அஞ்சல் உரையில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 25க்கான அஞ்சல் விலை ஒட்டிய தற்போதைய சுய விலாசத்தை குறிப்பிட்டு அதனை விண்ணப்பத்துடன் சேர்த்து வழங்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட வருவாய் அலைகளை இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. சென்னை மாவட்ட வருவாய் அலைகள் வருவாய் வட்டம் வாரியாக காலியாக உள்ள மொத்தம் 20 கிராம உதவியாளர் பணியிடங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் நேரடியாக பணி நியமனம் செய்யப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டம் வாரியாக நியமனம் செய்யப்பட உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் இனசுச்சி விவரம் அந்தந்த வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் உள்ள தகவல் பலகையில் ஒட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தினை 1/9/2025 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா 1/10/2025 மாலை 5:45 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட வருவாய் வட்டாட்சியருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்டுங்களா?
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சென்னை மாவட்டத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் 2025. ஸோ இதற்கான விண்ணப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட்ஸ் இதை ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.